கண்ணீர் துடைக்கும் கரங்கள், கரகோஷம் செய்யும் உங்கள் கரங்கள். ஒரு கலைஞனின் உண்மையான ஊதியம் இந்த கைத்தட்டல் தான். சோ நிறைய ஊதியம் கொடுங்கள். கிளாப் கிளாப் கிளாப். Thank you. இன்னைக்கு ஷோ ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல? இது என்ன சார், இதோட நல்ல ஷோ எல்லாம் பெங்களூர்ல இருக்கு. இந்திரஜித்தை பிடிக்கலாம், ஏன் ஷோவை நல்லா இல்லைன்னு சொல்றீங்க? சார் பாட்டை நடுவில் மாத்திட்டான். திடீர்னுட்டு 20 வருஷம் முன்னால 200 மைல் அந்த பக்கம் போனேன்னா அவன் சின்ன வயசுல என்னமோ நடந்துட்டு இருக்கு, அதே அவனுக்கு பாதிச்சிருக்கு. அதான் இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கான். நீங்க அந்த மனதத்துவ டாக்டர் சொன்னதே நினைச்சிட்டு இருக்கீங்க போல இருக்கு. அதுக்கும் இதுக்கு முடிச்சு போட்டுறாதீங்க. எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. இந்திர பத்தி முழுசா முதல்ல நான் தெரியும். ஹாய் திவ்யா. ஹலோ. அங்க இருந்து பார்த்தா ஒன்ன மாதிரியா இருந்துச்சு, வண்டி என்ன கேட்காமலே திரும்பிடுச்சு. என்ன வண்டியில ஏதாவது ப்ராப்ளமா? ஸ்டார்ட் ஆகல. ஏய், வண்டியை பூட்டாம அப்படியே விட்டுட்டு போனியா? ஆ. குட்னஸ். யாராவது பானட்டை திறந்து பாம்பு கேம் வச்சிருந்தானா? என் கார்ல யார் வைப்பாங்க? சொல்ல முடியாது. செய்வாங்களா என்ன? எங்க போறீங்க? சும்மா இப்படி. எனக்கு கொஞ்சம் டிராப் பண்றீங்களா? ஆஃப் கோர்ஸ். थैंक यू. ஏய் கொஞ்சம் ஏதோ டிக் 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 சத்தம் கேக்குது. நோ 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 நாட் தட். அங்க செம வண்டி. வாட்? கவாசாக்கி. யா, யூ லைக் இட்? யா. Autograph. Yeah, sure. ரூபா நோட்ல போடக்கூடாது. தவிர இது இன்னைக்கு உங்க கையில இருக்க நாளைக்கு இன்னொருத்தர் கையில போயிடும். பர்மனண்டா உங்க கையில இருக்கிற மாதிரி ஏதாவது கொடுத்தா அதுல 1 minute ஜஸ்ட் ப்ளீஸ். எங்க என்னோட ஃபேன்? வேணா வேணா, இப்படி இருக்கட்டும். இல்ல பைக்ல போகும்போது எதிர்காத்து படுமே. ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? உங்களுக்கு எது பிடிக்கும்? தொட்டதும் உருகுற டைப். சாக்லேட்? யா. ஓகே.
ஞாபகம் இருக்கா டியர்? போலீஸ் ஸ்டேஷன். டியர் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நல்லதுக்காக எங்க ரூல்ஸ் கொஞ்சம் மாத்திக்கலாம்னு நினைக்கிறேன். அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல உன் தங்கச்சி கொலை கேஸ்ல யார் மேலெல்லாம் சந்தேகப்படுறீங்கன்னு கேட்டேன். இல்ல, நாங்க நிறைய பேர் மேல சந்தேகப்படல. எங்க சந்தேகம் எல்லாம் ஒரு ஆள், ஒரே ஒரு ஆள். நீ நல்லவன் நினைச்சு கூட சுத்திக்கிட்டு இருக்கியே, அந்த எந்திரிச்சு வயலண்டா ரியாக்ட் பண்ணாத. அது உனக்கும் நல்லது. ஏய் திவ்யா, என்னது? ஏன் டாக்ஸில போற? டிரைவர் போலாம். ஏய் இருப்பா. ஏய் என்னாச்சு உனக்கு? ஏன் அப்படி நடந்துக்கிற? அப்படித்தான் நடந்துக்குவேன். ஏன் இஷ்டம். டிரைவர் வண்டி எடு. யோ இரியா. ப்ளீஸ் கெட் டவுன். ப்ளீஸ் கெட் டவுன். நோ. எது வரனாலும் நமக்குள்ள பேசிக்கலாம். கம். மிஸ்டர், அசிங்கமா எதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடி வண்டியை விட்டுட்டா நல்லது. ஏன் நிறுத்துன? எந்த ஊரு? என்ன இந்த ஊர் இல்லன்னு தெரியுது, அதான் இந்த ஊர்னு கேட்டேன். எந்த ஊரா இருந்தா உனக்கு என்ன? எனக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா எப்படிதான் ஊர் விட்டு ஊர் வந்து சரியா இந்த ஆள்களை மாற்றீங்களோ? என்ன சொல்ற? அந்த ஆள உனக்கு தெரியுமா? நல்லா தெரியும். ஒரு நாள் ஒரு பொண்ணை மாடியிலேன்னு தள்ளி கொலை பண்ண பார்த்தாமா. பாவம் அந்த பொண்ணு அடுத்த நாளே வேற ஒரு மாடியிலேன்னு விழுந்து செத்து போச்சு. இந்த பொண்ணா? அட ஆமாமா, இவங்க உங்களுக்கு என் தங்கச்சி. என்ன நடந்தது சொல்லு. அல்சூர் போட் கிளப்ல என் வண்டியில ஏறினாங்க. போட்ல அசோக் போன்னு சொன்னாங்க. மேடம், திரும்பி ரிட்டர்ன் வருவீங்களா? தெரியாது. வண்டியை பார்க் பண்ணிட்டு சவாரி ஏதாவது வருமானம் காத்துக்கிட்டு இருந்தேன். அந்த ஆள் அந்த பொண்ண மாடியிலேன்னு கீழே தள்ளி கொலை பண்ண முயற்சி பண்ணிட்டு இருந்தா. அப்புறம் அந்த பொண்ணு தப்பிச்சு ரூம்குள்ள ஓடிடுச்சு. அதுக்கு மறுநாளே அந்த பொண்ணு செத்து போயிடுச்சு. பாவம் சின்ன பொண்ணு. எந்த போட் கிளப்ல உன் டாக்ஸில ஏறினான்னு சொன்ன? அல்சூர் போட் கிளப்ல. இவங்க ஒரு நாள் இந்த கிளப்புக்கு வந்திருக்காங்க. இவங்க யார் கூட வந்தாங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? ப்ளீஸ். சரி, அன்னைக்கு நடந்ததெல்லாம் சொல்றேன். இருட்டுச்சு, இனிமேல் எல்லாம் போட் கொடுக்க முடியாது. பணத்தை பார்த்ததும் போட் கொடுக்க ஒத்துக்கிட்டேன். போட்டு அந்த தீவுக்கு பின்னால போய் மறந்துருச்சு. அப்புறம் ரொம்ப நேரமா வரவே இல்லை. எனக்கு பயமாயிடுச்சு. போட் வந்தது, ஆனா போட்ல அந்த அம்மாவே காணும். சார், நீங்க மட்டும் தனியா வரீங்க, அந்த அம்மா எங்க சார்? மறுபடியும் அந்த அம்மாவை பிடிச்சி தண்ணியில தள்ளிட்டு அவர் போயிட்டாரு. அப்புறம் அந்த அம்மா குளிர்ல நடுங்கிட்டு அப்படியே உட்காந்துச்சு. பாவம் ஆயிடுச்சு. அப்புறம் நான் போய் இவர் டாக்ஸியை கூட்டிக்கிட்டு வந்து அந்த அம்மாவை ஏத்தி விட்டேம்மா.